ஸ்ரீராம ஜெயம். திருமணமே ஆகாத ஜாதகர்கள் யார்? திருமணம் அப்படின்றது என்ன? ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது மட்டும்தானா? கிடையாதே. திருமணத்தினுடைய நீட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணோடு தாம்பத்தியம் அனுபவித்து குழந்தை பிறந்து குடும்பமா சமுதாயத்துல வாழக்கூடிய அமைப்புகள் மட்டுமல்லாம அடுத்து ஒரு 30 வருஷத்துக்கு நீடித்த அமைப்புகள்ல கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு தான் திருமணத்தினுடைய பேஸ். அப்ப இந்த அமைப்புகள் ஃபுல்லா ஒரு ஆளுக்கு முற்றிலும் கிடக்கூடிய அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகாது. முதல் அமைப்புகள்ல ஜாதகத்துல லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி தான் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஆதிபத்திய கிரகம். அந்த கிரகம் கிடக்கூடாது ஒரு ஜாதகத்துல. அதுதான் மெயின். 7ஆம் பாவகமும் 7ஆம் பாவகாதிபதியும் முற்றிலும் கெட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் எந்த காலகட்டங்களையும் ஆகாது. அது மட்டுமல்லாம திருமணத்தை சார்ந்து இருக்கக்கூடிய குழந்தை பிறப்பு, குடும்பம் அமையக்கூடிய அந்த 2ஆம் பாவகமும் 5ஆம் பாவகமும் ஜாதகத்துல முற்றிலும் கெட்டிருந்து அவயோக திசைகள் நடைமுறையில இருந்து ஜாதகத்துல பாக்கியஸ்தானம் வலுக்குறைந்திருந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் திருமணம் ஆறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுல காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஓரளவு வலுவான அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா திருமணம் நடக்காது. ஆனா திருமணத்திற்கு பிறகு நடக்க வேண்டிய விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும். இதுல நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி அதாவது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த ஆதிபத்திய கிரகம் ஜாதகத்துல முற்றிலும் கெட்டிருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகாது. அதே நேரத்துல திருமணத்திற்கு பிறகு நடக்க வேண்டிய தாம்பத்திய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகமாகிய சுக்கிரன் ஓரளவு வலுவான அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா திருமணம் நடக்காது. ஆனா திருமணத்திற்கு பிறகு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துரும். ஆனா திருமணத்தின் மூலமாகத்தான் சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படக்கூடிய குழந்தை பிறப்பையும் குடும்பத்தையும் அமைக்க முடியும் அப்படின்றதுனால 7ஆம் பாவகமும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளும் கெட்டுச்சுன்னா திருமணம் ஒருவருக்கு நடக்கவே நடக்காது. நன்றி.